بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பில் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல உபதேசங்களை நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த வகுப்பில் 25வது அத்தியாயம் 62, 63 அந்த வசனங்களிலிருந்து தொடராக அல்லாஹ் பேசுகின்ற செய்திகளை நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்களிடத்தில் போய், இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் போய், வைதா கீல லஹும், அல்லாவை நீங்கள் வணங்குங்கள், அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னபோது அந்த இறை நிராகரிப்பாளர்கள் கேட்குறாங்களாம், ஒமர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்பவன் யாரென்று கேட்க வேண்டியது. மா என்றா அந்த உயிரற்றவைகளுக்கு பாவிக்கக்கூடிய ஒன்று, மண்ணென்று தான் கேட்கணும். வமர் ரஹ்மான் என்று சொல்லி, அதாவது மனிர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்பவன் யார் என்று அவங்க அல்லாஹ் ஒரு மாதிரியாக அந்த கிண்டல் பண்ணுற அந்த நோக்கத்தில் கேட்குறாங்க. வமர் ரஹ்மான், ரஹ்மான் என்பவன் யாது, எவன் என்ற கேட்க வேண்டிய இடத்துல யாது என்று கேட்குறாங்க. அப்போ கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இறை நிராகரிப்பாளர்கள், அனஸ்ஜுது லிமா தஅமுருனா, நீங்கள் கட்டளை இட்டதும் நாங்கள் சுஜூது செய்யணுமா நீங்கள் சொல்கிறத கேட்டு. வசாதஹும் நுஃபூரா, அந்த இறை நிராகரிக்கக்கூடிய தன்மை, அந்த மறுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே இருந்துச்சு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்ன யாருன்றது. தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா, வானத்தை படைத்து அதில் அந்த விளக்குகள் அமைத்தவன், பாக்கியம் பொருந்தியவன். அதே போல் வக்கமரம் முனீரா, ஒளி சிந்தும் நட்சத்திரங்களை, சந்திரங்களை ஏற்படுத்தியவன் பாக்கியமானவன். வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபதன் லிமன் அராத ஐயஸ்ஸக்ரவு அராத ஷுக்கூரா, யாருக்கு படிப்பினை பெறுவதற்கு அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறம் அல்லாஹ் சில செய்திகளை சொல்கின்றான். அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கன்னு சொன்ன நேரத்தில் யார் அந்த அர் ரஹ்மான்னு கேட்டீங்கல்ல, அந்த அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மானை இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை கொண்ட கூட்டம் அந்த அர் ரஹ்மானோடு, அந்த அர் ரஹ்மானுக்கு என்னெல்லாம் செய்வார்கள் என்பது அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான். 63வது வசனத்திலிருந்து வஇபாதுர் ரஹ்மான் என்னெல்லாம் ஆரம்பிக்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படி என்று ஆரம்பித்து அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய சில பண்புகளை, சில குணங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் இன்னென்ன குணங்கள், இன்னென்ன பண்புகள் அவர்களிடத்தில் இருக்கும் அப்படின்னு அதில் ஆரம்பமாக அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசுகிறான். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால்,
யம்ஷூன அலல் அருதி ஹவுனா, பூமியில பணிவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். கிட்டத்தட்ட 7-8 பண்புகளை அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மானுடைய பண்புகளை, இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை இந்த முதல் பண்பாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றது பணிவாக பூமியில நடப்பார்கள் அப்படின்றது. இதே செய்தியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்கின்ற போதும் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில நீங்கள் கர்வமாக பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன் மகனுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வும் இந்த இடத்துல இபாதுர் ரஹ்மான், இந்த ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, பூமியில பணிவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பணிவுக்கு எதிர்ப்பதம் என்னது? பணிவுக்கு எதிர்ப்பதம் என்னது? பெருமை அடிக்கிறதுயா. அப்ப அர் ரஹ்மானுடைய அடியார்கள் இடத்துல பெருமை இருக்காது. அவங்க ரோட்ல நடந்து போனாங்கடா, பாதையில நடந்து போனாங்கடா, அவங்களிடத்துல பணிவு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பணிவு, எந்த பணிவு அல்லாஹ் சொல்றான்? சும்மா சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு. பூமியில ரஹ்மானுடைய அடியார்கள் நடந்தால் பணிவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்ன? ஒருத்தர் சொன்னாங்க தலையை கீழே போட்டுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பணிவினுடைய வெளிப்பாடு. வேற அமைதியா பொறுமையா பேசுறது. வேற அதை வச்சு ஒரு பெருமையை அடிக்காம கர்வமா நடக்காம அது நம்மகிட்ட இல்லாத மாதிரியே ஒரு பணிவா நடக்கணும். வேற இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு உதாரணத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பணிவாக நடப்பார்கள். ஏன்னா பூமியில நடக்கிறத பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த பெருமை அடிக்கக்கூடிய தன்மையை அதிகமாக எங்க வெளிப்படுத்தலாம் சொன்னா, பூமியில நடந்துகிட்டு இருக்க போல வெளிப்படுத்தலாம். எப்படி வெளிப்படுத்தலாம்? 2 வகையில வெளிப்படுத்தலாம். ஒன்று, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் மூலமாக வெளிப்படுத்தலாம். என்னடா, இப்போ நாங்கள் பெருநாளைக்கு சில பேர் ட்ரெஸ் வாங்க போக்கலையே, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸாக இருக்கணும், நான் உடுத்துட்டு போனால் எல்லாரும் என்னை அண்ணாந்து பார்க்கணும், எப்படிரா நல்லா இருக்குது, எங்கே வாங்கினேன்னு கேட்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் வாங்குறாங்கல்ல. இதுக்கென்னே காஸ்ட்லியான சில சட்டையே, ஸ்ரீலங்காவில் சில ஊர்கள் இருக்குது, சில சட்டையே அவங்க வாங்குவாங்க இலங்கை காசுக்கு 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதி இருக்குதா இல்லையான்றது 2வது. அது ஏன் வாங்குறாங்கன்னா, அதை வாங்கிட்டு போனோம்னு சொன்னால் அப்படின்னா அந்த கூட்டத்தில் அவரை தனியாக எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்லி. அவன் பொதுவாகவே ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த அகம்பாவத்தையும் பெருமையையும் எங்கே வெளிப்படுத்துவான்னு சொன்னால் தன்னுடைய ஆடையின் மூலமாக வெளிப்படுத்துவான். இது உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லா யதுகுல் ஜன்னத மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரா, எவனுடைய உள்ளத்தில் அணுவளவும் பெருமை இருக்கின்றது அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் பொதுவாக தான் சொல்றாங்க. பொதுவாக சொல்றாங்க. இதில் ட்ரெஸ்ஸை பற்றியோ வேற எதை பற்றியும் அல்லாஹ் சொல்ல இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்றாங்க? பெருமை எவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்றாங்க. உடனே ஒரு சஹாபி என்ன கேட்குறாங்கண்டா, யா ரசூலல்லாஹ், அர் ரஜுல், ஒரு மனுஷன் யுஹிப்பு ஐயக்கூன சௌபுஹு ஹசனன், தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். வனாலுஹு ஹசனத்தன், தான் போடுகின்ற செருப்பு அழகாக இருக்கணும் என்று விரும்புகிறான். இதுவும் பெருமையானு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபியை உடனே என்ன புரிஞ்சு கொள்றாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய பெருமையை எங்கே வெளிப்படுத்தலாம்? ஆடையில் வெளிப்படுத்தலாம். பொதுவாக தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸை குறித்து ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அவனுடைய ட்ரெஸ், அதை போட்டுக்கிட்டு அவன் பாதையில் போகிற அந்த விதம் இருக்கின்றதே அவனுடைய பெருமையை வெளிப்படுத்தும் அப்படின்றத அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்களா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யம்ஷூன அலல் அர்தி, பூமியில் நடக்கும் போது ஹவுனா,
பணிவாக நடப்பார்கள். அந்த ஹதீஸை நாங்கள் பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையை விரும்புகின்றான் என்று சொல்லிட்டு பெருமைக்கான ஒரு டெஃபினேஷனை, ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறாங்க. அப்போ அழகாக நாங்கள் ட்ரெஸ் பண்ணணும், அழகாக நான் செருப்பணியணும் என்றது ஒரு பக்கம். அதுக்கு இஸ்லாம் நன்மைன்னு சொல்லுது. தலையில் எண்ணெயை போட்டு நீங்கள் தலையை வாரிக்கிட்டு அழகான ட்ரெஸ் போட்டு நீங்கள் போகிறது நன்மையான விஷயம், அதுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி பெருமை அடிக்கிறது இருக்குது இல்லை? சரி, அதுதான் கேட்குறோம் உங்ககிட்ட. அந்த பெருமையை வந்து மனுஷன் எப்படி வெளிப்படுத்துகிறான், ட்ரெஸ் மூலமாக, நடக்கிறது மூலமாக எப்படி வெளிப்படுத்துறான்ன்றது தான் கேட்குறேன். இன்றைக்கி ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாயை இருக்குது, பிராண்ட் சொல்லி. சில பேர் கம்ஃபர்டபுள் கொடுக்குறாங்க, அது வேற செய்தி. நான் பொதுவாக தான் பேசுகிறேனே. ஒரு பிராண்ட் என்ற ஒரு மாயை, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இடத்துல இது ரொம்பவே அதிகமாக இருக்குது, பழையவங்களிடத்துல இல்லை. சரியா? சாதாரணமாக நாங்கள் 200 300 கொடுத்து வாங்குகிற அதே டிஷர்ட் ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணலுமா? யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே டிஷர்ட்டை 3000 4000 கொடுத்து வாங்குவாங்க. ஒரு 6 மாதம் என்ன செய்வோம், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்துருவான், அது சின்னதாகிடும். எதுக்கு இந்த பிராண்டை நான் உடுத்துட்டு போகணும்? இப்போ நாங்கள் சில பேர் எங்களோட குடும்பங்களை சந்திக்கிறோம், அவங்க ட்ரெஸ் வாங்க போக்கலையே இந்த பிராண்டுடைய அந்த காப்பி இருக்குது இல்லை, அதை வாங்கும்போது இதை உடுத்துட்டு போனால் நானா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற அந்த அவனுடைய எண்ணமே என்னதான், இதை உடுத்துட்டு நான் போகணும், எல்லாரும் என்னை பார்க்கணும், அப்படி தானே? இந்த பிராண்டு மாயை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. கம்ஃபர்டபுள், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இல்லாமல் நாங்கள் கம்ஃபர்டபுளாக உடுக்கணும். கம்ஃபர்டபுள் அப்படி இன்றைக்கி உலகத்தில் பணக்காரர்கள் அதிகமாக இருக்குதா, வசதி இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறாங்களா? ஏழைகளும் மிடில் கிளாஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. 700 கோடி மக்களில் நான் நினைக்கிறேன் ஒரு 500 கோடி அல்ல 600 கோடி மக்களும் யாராக இருப்பாங்க? மிடில் கிளாஸ் ஏழைகள் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க யாரும் கம்ஃபர்டபுளாக உடுக்கிறது இல்லையா? அதான் அன்றைக்கி ஒருத்தர் அழகாக சொல்கிறாரு, உலகத்தில் சில பேர் பிராண்டாக இருப்பாங்கல்ல, சில பேர் வளர்ந்துருப்பாங்க, ஆனால் அவன் வந்து என்ன டிஷர்ட் போட்டிருக்குது, என்ன வாட்ச் கட்டிருக்குன்னு யாரும் பார்க்குறது இல்லை. ஏன்னா அவன் ஆல்ரெடி, உதாரணத்துக்கு ஒரு பில் கேட்ஸ் இருக்குது, அவன் வந்தால் அவனை போய் அவன் என்ன டிஷர்ட், என்ன பிராண்ட் டிஷர்ட் போட்டிருக்கு நம்ம யாராச்சும் பார்ப்போமா? என்ன வாட்ச் கட்டிருக்குன்னு யாராச்சும் பார்ப்போமா? அவனுடைய செருப்பு பார்ப்போமா? அவனே ஒரு பிராண்ட், அவன் என்ன போட்டிருக்கு, அவன் பேமெண்ட்டில் வாங்கி ஒரு 100 ரூபா சட்டை போட்டிருப்பான், அது வந்து என்ன செய்யும்னா பரவலாக பரவி போகுமே தவிர அதை யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற அல்லது இப்போ தான் காசு கொஞ்சம் நம்ம கையில் கிடச்சி வளர்ந்து வர ஃபேமிலிக்கிட்ட அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு மத்தியில் ஊரில் இப்படி தன்னை காட்டணும்னு ஆசைப்படுவான். இதை கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்களுக்கு. இப்னு உமர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, பைனமா ரஜுலுன் யஜுர்ரு இஸாரஹு மினல் ஹுயதா, பெருமை அடித்து கொண்டு தன்னுடைய ஆடையை இழுத்த வண்ண பூமியில் ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருந்தான் முன்னாடி காலத்தில். ஹுசிஃப பிஹி, பூமி அப்படியே அவன் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் விழுங்கிடுச்சு, உள்வாங்கி கொண்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஹுவ யதஜல்ஜலு ஃபில் அர்தி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அவன் பூமிக்குள்ளே உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பான் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 3485வது ஹதீஸில் வருகின்றதை பார்க்கலாம். எனவே இந்த ஆடையை கொண்டு பூமியில் நாங்கள் போகும்போது, ரோட்லேயோ போகும்போது ஆடையை கொண்டு பெருமை அடிக்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் அதை சொல்லியே சொல்கிறான், நீங்கள் பூமியில் நடக்கும் போது பெருமை அடிக்க வேண்டாம் என்று. அவரை விட விலை அதிகமாக கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் உடுத்து ரோட்டில் போகணும் என்று இப்படியோ ஒருத்தன் நினைச்சானுன்னா அது பெருமையா இல்லையா? பெருமை. இன்னும் புகாரில் ஒரு செய்தி வரும், லா யந்துருல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அல்லாஹ் சில பேரை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மறுமையில் அப்படி ஒரு தண்டனை வந்து அது சாதாரணமான தண்டனையா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். மறுமையில் அல்லாஹ் ஒருத்தனை பார்க்கவும் மாட்டான், அவனை பேசவும் மாட்டான், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இந்த தண்டனை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ பெரிய தண்டனை என்று. அங்கே எங்களோட உண்மை இருந்தாலும் உண்மை ஓடிடுவா, மாப்பு இருந்தாலும் மாப்பு ஓடிடுவாங்க, நானா தம்பி ஓடிடுவாங்க, யாருமே எங்கள் கூட இல்லை,
இருக்கிறதே எனக்கு கை கொடுக்கறதுக்கு என்னையோட பேசி பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வழியை தரு அல்லாஹ் மட்டும்தான். அவனே என்னை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். எவ்வளோ பெரிய தண்டனை அது சொல்லிவிடுற சொல்லாங்க. சொல்கிறாங்க, மஞ்சர்ற இசாரஹு பத்ரா, எவன் ஆணவத்தோடு பெருமையோடு தன்னுடைய ஆடையை நிலத்தில் தேயிற அளவுக்கு இழுத்து நடக்குகின்றானோ அவனிடத்துல அவன் அல்லாஹ் மறுமையில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில வெளிநாடுகளில் அதுவும் குறிப்பாக இந்த அரபிகளிடத்தில் இந்த பண்புகளை பார்க்கலாம். அங்கே போனால் அவங்களுடைய ட்ரெஸ்கள் எல்லாமே அரபிகள் ஆண்களுடைய ட்ரெஸ் எல்லாமே அவங்க போட்டுக்கிட்டு அந்த தோப்பு இருக்குது இல்லை ஜுப்பான்னு சொல்லுவோம், அவங்க வந்து நிலத்தில் தேயிற அளவுக்கு தான் போடுவாங்க எல்லா அரபிகளும். இப்போ பேண்ட்டை வந்து நாங்கள் உடுக்கிறதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறோம். உலகத்தில் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பேண்ட்டை வந்து கீழே தான் உடுக்கிறாங்க. நாங்கள் அது சம்மந்தம் அன்றைக்கி பார்த்தோம், அதுக்குள்ளே போக இல்லை சரியா. ஆனால் அரபிகளுக்கு என்ன தேவை இருக்குது, பேண்ட்டு கிடையாது இல்லை, அது ஜுப்பா தானே. அப்புறம் ரசூல்லாங்க உடுத்த ட்ரெஸ் மாதிரி தான் அது இருக்குது. அந்த அதுக்கு ஈக்குவலாக ரசூல்லாங்க அது முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் நடுவில் தான் ரசூல்லாங்க உடுத்ததாக ஹதீஸ்ல வருது. இவங்க கீழே தான் உடுப்பாங்க, நிலத்தில் தேயிற அளவுக்கு உடுப்பாங்க. அப்போ முதல்ல இந்த ஒரு மனுஷன் வந்து பூமியில் நடக்குகின்ற போது அவனிடத்துல ஆணவம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அவனிடத்துல பணிவாக இருக்கணும். கீழே பார்த்துக்கிட்டு நடக்கிறது ஓகே, பட் அவனுடைய உள்ளம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் தான் இந்த எல்லாத்தையும் எனக்கு தந்திருக்கிறான், ட்ரெஸ்ஸில் நின்று, படிப்பை நின்று, கல்வி நின்று, பதவி நின்று, எல்லாமே. அப்போ பூமியில் நடக்கிற அது ஒரு முறை இருக்குது. இன்னொரு முறை இருக்குது பெருமை அடிக்கிறது. உடல் ரீதியான தன்னுடைய பாங்கை வச்சு, உடல் ரீதியான ஆக்ஷனை வச்சு ஒரு பெருமை அடிப்பாங்க. இப்போ ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஃபோனை அது ஒரு ஸ்டைலில் வந்து செய்கிறது அப்படி தானே. அவருக்கு கையில் ஏதாச்சும் ஃபோன் இருக்குது அதை காட்டுறதுக்கு, அப்படி இல்லாட்டி வந்து அவருடைய ஒரு காலத்தில் அவருடைய பேச்சு ஸ்டைல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டைல் மாறி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியாக கம்பீரமாக சும்மா அப்படி நடக்கிறதா இருக்கும், அப்படி தானே. அதே சில பேர் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நடப்பாங்க, அதுக்கு முதல் அவன் சும்மா தான் நடந்திருப்பான், அவனுக்கு சும்மா நடக்கலாம் அப்படி தானே, சும்மா நடக்கலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஒரு நடை இருக்கும், அவனுடைய உடல் பாங்க ஒரு நடை இருக்கும், அப்படி தானே. அதான் ஒரு மனுஷன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் வந்து பூமியில் நடக்கிறதுல தான். வீட்டுக்குள்ளே ஏதோ என்னத்தை பெருமையை பேசலாம், வீட்டுக்குள்ளே யாருக்கிட்ட பொண்டாடிக்கிட்ட என்ன தானே எங்கடா மொத்த வண்டவாளமும் அவருக்கு தெரியும், அவகிட்ட என்ன பெருமை நாங்கள் அடிக்கிறது. பிள்ளைங்களுக்கும் தெரியும் வாப்ப யாருன்னு சொல்லி, பிள்ளைக்கும் தெரியும் வாப்பக்கும் தெரியும் பிள்ளை யாருன்னு சொல்லி பெருமை அடிக்கலுமா. பொண்டாட்டியும் வீட்டில் இருக்க போகல அந்த பழைய கவுனதை உடுத்துக்கிட்டு இருப்பா, பெருமை அடிச்சு பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ட்ரெஸ் அப்படின்னு பெருமை அடிப்பவா, அடிக்க மாட்டான். நாங்களும் பெனியனோடு இருப்போம், அல்லது ஒன்று மேலே டிஷர்ட் கொடுக்கும் கைலியோடு இருப்போம். அப்போ ஒரு மனுஷன் எங்கே பெருமை அடிக்கலாம்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியே போகிற அந்த பாதை இருக்குதுல்ல, அங்கே தான் பெருமை அடிப்பான் அவன், அங்கே தான் அடிப்பான். எனவே வந்து ஒருத்தர் ஒன்றை விரும்புகிறன்றது வேறு, ஆனால் வந்து எல்லாரையும் விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் மத்தியில் நான் தனித்து எடுத்து காட்டப்பட வேண்டும், என்னை தனியாக பேசப்பட வேண்டும் என்று ஒருத்தன் நினைக்கிறது இருக்குதுல்ல, அது பெருமை. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல செருப்பு போடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை வச்சு என்ன செய்யக்கூடாதுன்னா, மற்றவர்களை அற்பமாக நினைத்து தான் உயர்ந்தவன் நினைச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பணிவு இருந்தன்றதுக்கு சில சம்பவங்கள் இருக்குது. சில செய்திகளை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயரமான ஆள், எவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதர். இன்றைக்கு உலகத்தில் உள்ள இந்த 700 கோடி எவன் எல்லாம் பெரிய பணக்காரன் சொல்றானோ அவன் வரும்போது எல்லாம் எழும்பி நிற்கிறது, கை கட்டி நிற்கிறது, மரியாதையாக வந்து ஆடு அசையாமல் நிற்கிறது. உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரன் பதவியில் இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்தவங்களா இல்லையா, உசந்தவங்களா இல்லையா? உயர்ந்தவர்கள் எல்லா வகையிலையும். தூதராக இருந்தாங்க, நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ் உயர்ந்தவங்க. ரசூலுல்லாஹ் பணிவாக நடந்த சில சந்தர்ப்பங்களை சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே தான்.
நல்ல வேற வேற அந்த ஹதீஸ் என்னன்னா, ரசூலுல்லாஹ் ரோட்டில் ஒரு சஹாபியோட போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி ஒரு துண்டை போட்டு ரசூலுல்லாஹ் கழுத்தில் போட்டு நசுக்கி, முஹம்மதே பைத்துல் மால்லேருந்து எனக்கு தாங்க. அவர் கேட்குறது வந்து என்ன, கடனா அல்லது வந்து அவர்கிட்ட வந்து யாசகம் தான் கேட்குறாரு. அவருக்கு தெரியல வந்து அதை ஒரு தூதர் இடத்துல நாட்டு ஜனாதிபதிக்கு இப்படி தான் கேட்கணும்னு முறை தெரியல. ரசூலுல்லாஹ் அதை எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா அந்த துண்டினுடைய அச்சியம் இருக்குது களத்தில். சிரிச்சுக்கிட்டே அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, அவர் கேட்குறத கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் அடுத்து பார்ப்போம், ஒரு மனுஷன் வந்து அந்த பெருமை அடிக்கக்கூடிய பெருமை, அதாவது தன்னுடைய பணிவை இல்லாமலாக்கக்கூடிய இன்னொரு தருணம் தான் கோபம். தன்னுடைய பணிவாக தான் நல்லா நடக்க சொல்கிறான், பணிவாக தானே இருக்க சொல்கிறான். அந்த பணிவு எங்கெல்லாம் எல்லாம் போகும்? கோபம் வர்ற நேரத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு எங்கள் மேலே அவன் மேலே தப்பாக இருந்தாலும் நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு தன்னை ஒரு பெரிய ஆளாக உயர்வாக பேசுகிற ஒரு தருணம் இருக்குது இல்லை, அது இந்த நாட்டுக்கு ஆக்குக்கிட்ட இல்லை. அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எலும்பி உட்காந்து அவன் ஸ்டைலில் அவன் கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்கன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பான். சண்டை பிடிக்கிறது பார்த்துருக்குறோமா எங்கேயாச்சும்? எங்கள் நாட்டுக்காரன் தான் சண்டை பிடிப்பான். சரி, நாங்கள் அடுத்து பார்ப்போம். சரி, முதல்ல ரசூலுல்லாஹ்னா அந்த செய்தி எங்கே? அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தன்னுடைய பணிவதை கோபப்படையில் வேற எங்கே? ரசூலுல்லாஹ் வெளியில் போகும்போது சொல்லுவாங்க. ஆமாம், இலைக்கா அண்ணி. ஆமாம், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தூதர் என்று. ஆமாம், வருவாங்க. ஆமாம், அஸ்ஸபுரு இந்த சோதமத்தில் ஊல ஆரம்பத்திலே வந்திருக்கணும். இப்போ நான் சொல்லி அது யாராச்சும் சொல்லி உணர்ந்து அதுக்கப்புறம் பொறுமைன்றது அது பொறுமை இல்லை அப்படின்றது. அப்போ அந்த இடத்துல ஒரு தூதராக ஜனாதிபதியாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து கோபப்படையில். இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு செய்தி வருது. ஒரு மனிதர் வர்றாரு ரசூலுல்லாஹ்களை பார்க்கறதுக்காக. வாரவர் வந்து ஒட்டகத்தில் வர்றாரு. புகாரில் வரக்கூடிய செய்தி, புகாரில் 63வது ஹதீஸாக வருது. வாரவர் எதில் வாராரு? ஒட்டகத்தில் வாராரு. வந்து ஒட்டகத்தை சஹாபாக்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்களும் இருக்கிறாங்க. வந்து அந்த ஒட்டகத்தை வந்து அந்த ஒரு தூணில் மஸ்ஜித் நபவியில் அன்றைக்கி பக்கத்தில் கட்டிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஐயுக்கும் முஹம்மத், உங்களை யார் முஹம்மதுன்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாருன்னா ஒரு தோரணையில் கேட்குறாரு. ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முத்தகிஉன் பைன வஹ்ரானைஹிம், சஹாபாக்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் உட்காந்து சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்தும் இல்லை, அங்கேயே சாஞ்சிக்கிட்டு சஹாபாக்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சஹாபி அனஸ் சொல்கிறாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஹாதர் ரஜுல் அல் அப்யதுல் முத்தகியு, அந்த சாஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளை மனுஷன் தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி, அந்த சாஞ்சிக்கிட்டு இருக்கிற வெள்ளை மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி. அவர் ரசூலுல்லாஹ் பொதுவாக அரபிகள் வெள்ளை, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட வெள்ளையாக இருக்கும், அப்படி தானே? கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஹாதர் ரஜுல் அபியதுல் முத்தகியு, அந்த சாய்ந்து இருக்கின்ற அந்த அந்த வெள்ளை அழகான மனிதர் தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு ரசூலுல்லாஹ்களை பார்த்து, இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய குழந்தையே அப்படின்னா பாட்டனாருடைய பேரை சொல்லி தான் கூப்பிடுறாரு. அப்துல்லாவுடைய மகன்னு சொல்ல இல்லை, அது பொதுவாக அரபிகளுடைய வழக்கம், அந்த பரம்பரையை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, கேட்குறாங்க, இன்னி சாயுலுக்க, சரியா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்க போகிறேன், கேள்விகளை கேட்க போகிறேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபமுஷத்திதுன் அலைக்க ஃபில் மஸ்அலதி, கேள்வியை கேட்க போகிறேன், சும்மா லேசாக இல்லை, கடுமையாக தான் கேட்க போகிறேன், ரஃப்பாக தான் நான் கேள்விகளை, சில கடுமையான கேள்விகளை கேட்க போகிறேன். ஃபலா தஜித் அலைய ஃபி நஃப்ஸிக, ஆனால் என்னோட நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது, நான் கேட்க போகல நீங்கள் கோபம் அடையக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாரு? நான் கடுமையாக சில கேள்விகளை கேட்பேன், ஆனால் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கோவப்படக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, சல் அம்மா பதாலக்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் தர்றேன். முதலாவதாக கேட்குறாங்க, அஸ்அலுக பிரப்பிக்க வரப்பி மன் கபுலக்க, உங்களுடைய இறைவனுமாக உங்களுக்கு முன்னிருந்தவருடைய இறைவனுமாக அந்த இறைவன் மீது ஆணையாக, அல்லாஹ் அரசலக்க இலன்னாசி குல்லிஹி,
இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் தூதராக அல்லாஹ்வா உங்களை அனுப்பினான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நகம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அல்லாஹ் அமரக அன் நுஸல்லி ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை உங்களுக்கு தொழுமாறு கட்டளையிட்டது அல்லாஹ்வா? ஆமென்னு சொல்கிறாங்க. நோன்பு பிடிக்க சொன்னது அல்லாஹ்வான்னு கேட்குறாங்க, ஆமென்னு. ஜக்காத் கொடுக்க சொன்னது அல்லாஹ்வான்னு கேட்குறாங்க, ஆமென்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அப்படியே நான் உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். வந்துட்டு சொல்கிறாரு, என்னுடைய ஊர் மக்களுக்கு போய் இப்படி நீங்கள் தூதர் தான் என்றதை நான் அங்கேயும் போய் சொல்கிறேன்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 63வது செய்தியாக வருது. அப்போ இங்கே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா தன்னை தனிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் இடத்துல உயர்வான இடத்துல அல்லது தன்னை ஒரு மாதிரி அப்படியெல்லாம் காட்டவே இல்லை. அவரே கேட்குறாரு ஐயுக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஜனாதிபதி எங்கள் கூட இருந்தால் வாரவன் கண்டுபிடிப்பானா இல்லை இவன் தான் ஜனாதிபதி என்று? சும்மா நம்மளை மாதிரி கையை எடுத்துக்கிட்டு சட்டையை எடுத்துன்னு வந்து உட்காருவானா? உதாரணத்துக்கு இந்த நாட்டு ஜனாதிபதியோ அல்லது எந்த நாட்டு ஜனாதிபதியோ நம்மளோட அப்படி உட்காருவானான்னு கேட்குறேன். வாரவருக்கு தெரியல, ஐயுக்கும் முஹம்மதுன்னு கேட்குறாங்க. உங்களில் யார் முஹம்மதுன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணிவை பாருங்கள். இந்த பணிவு தான் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் நான் ஒரு தூதர் என்றதோ ஜனாதிபதி என்றதோ தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா, பெருநாள் தொழுகைக்கு போனால் என்ன வித்தியாசமாக நான் காட்டணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன வித்தியாசமாக காட்டணும். ஆண்கள் இதை விட அதிகமாக பெண்களிடத்தில் இந்த குணங்கள் இருக்குது. ரோட்டில் போகும்போது நான் என்ன வித்தியாசமாக, எதில், நடையில், ட்ரெஸ்ஸில், நான் அடிச்சிருக்கிற பெர்ஃப்யூமில், என்கிட்ட இருக்கிற ஃபோன் மூலமாக, எல்லாத்தின் மூலமாக நான் உன்னை விட உயர்ந்தவன்டா, மேலே இருக்கிறந்தா அப்படின்றத காட்ட வேண்டும் என்பதற்காக என்னுடைய நான் செல்கின்ற வாகனம் எல்லாத்துலேயும். ஆனால் இந்த குணம் யார்கிட்ட இல்லை? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இப்படித்தான் வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மானுடைய அடியார்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆனில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு சொல்கிறாங்க ரஹ்மானுக்கு சஜிதா செய்யுங்கண்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க ஒமர் ரஹ்மான், ரஹ்மான் என்ன யாருன்னு கேட்குறாங்க. அனஸ்ஜுது, நீங்கள் சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு சுஜூத் செய்யணுமா? அப்பா அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னடா நீ என்ன நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கடா? முதல்ல அவன் பெருமை அடித்தானே, நாங்கள் நம்பிக்கை, நாங்கள் இப்படி சுஜூத் செய்யணுமா என்று. ஷைத்தானும் அதுதானே கேட்டான், பெருமையாக அடித்தான் ஷைத்தானும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிவு சொன்ன நேரத்தில். அப்போ அல்லாஹ் முதல்ல சொல்கின்றான் வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில் நடக்குகின்ற போது பணிவாக நடப்பார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்து இன்னொரு சம்பவத்தை. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அதிகமாக நோன்பு நோட்கிறாங்க. இப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுது. சரின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய அந்த நோன்பை பற்றி கேட்குறதுக்கு, நீங்கள் இவ்வளோ நோன்பு பிடிக்கிறீங்க, அப்படி நோன்பு பிடிக்காதீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிச்ச மாதிரி நோன்பு பிடிங்கன்னு சொல்லி, அந்த ஆதம் இல்லை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிச்ச மாதிரி நோன்பு பிடிங்கன்னு சொல்லி அந்த தகவல்லாம் பின்னாடி ஹதீஸ்ல வரும். இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இந்த தகவல் கேள்விப்பட்டு. யார் போகிறாங்க? ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் வந்ததும் ஃபஅல்கைது லஹு விசாததம் மின் அதமின் ஹஷ்வஹா லீஃபுன், பேரிச்சை நாரினால், பேரிச்சை நார் இருக்குதுல்ல, பேரிச்சை மரத்தில் நார் திணிக்கப்பட்ட ஒரு தலையணை, ஒரு சீட்டை பக்கத்தில் வச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அதில் உட்கார்றதுக்கு தான் நான் அதை வச்சேன், உட்காரத்துக்கு வச்சேன். ஆனால் ரசூலுல்லாஹ் அதில் உட்காரல்ல, ஃபஜலஸ அலல் அர்தி, தரையில் உட்கார்றாங்க. சொல்லிவிடுது வசாரத்தில் விசாதத்து பைனி வபைனஹு, அந்த தலையணை நடுவில் இருக்குது, நான் அந்த பக்கம் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் இந்த பக்கமாக பனியை தான் கீழே தான் உட்கார்ந்தாங்க, நிலத்தில் தான் உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சம்பாஷணை போகும். இப்போ இங்கே என்ன வழங்கணும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஒருத்தர் வாரண்டா அவருக்கு ஒரு சேர் வச்சு அதில் ஒரு வெள்ளை புடவையை வச்சு விரித்து வரும்போது எல்லாரும் எழுந்து, ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்க அந்த பணிவை பாருங்க. நான் ஒரு தூதர் என்ற அந்த மமதையே ரசூலுல்லாஹ் கிட்ட இல்லை, பெருமையே இல்லை, நான் பெரிய ஆளுன்றதே இல்லை. எங்கே உட்காந்துறாங்க சொல்கிறாங்க, தரையில் தான் உட்கார்ந்தாங்க. இப்போ நாங்கள் யாராச்சும் ஒருத்தர் வசதி உள்ள ஒரு வீட்டுக்கு போனால் அவரை உட்கார சொல்லணும்.
உட்கார சொல்லாட்டி அவர் வந்து என்ன உட்கார சொல்லவே இல்லைன்னு நினைப்பார். சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு தாரதை குடிச்சிட்டு போகாம அதுதானே நீ என்ன பெரிய ஆளுன்னு கேட்குறேன். மெட்ராஸில் வந்தால் வந்து எல்லாருக்கிட்டும் கையேந்திக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதானே. ஒரு சுனாமி வந்தால் எல்லாருக்கிட்டும் கையேந்திக்கிட்டு இருப்பேன் சாப்பாட்டுக்கு. அப்போ எவனோ கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான் போடுவேன். அப்போ நிலத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். கரண்ட் இல்லாமல், ஏசி இல்லாமல், ஃபேனே இல்லாமல் வந்து ஏன்னா அந்த வெள்ளம் டைமில், சுனாமி டைமில் ஒன்றுமே இல்லையே, அந்த வெக்கையில தான் தூங்குவீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற அதே உடம்பு தான் எனக்கு இருக்கிற அதே உடம்பு தான் இன்ஜினியருக்கும், இன்ஜினியர் இருக்கிற அதே உடம்பு தான் டாக்டருக்கும், டாக்டருக்கு இருக்கிற அதே உடம்பு தான் பணக்காரனுக்கும், எல்லா ஜனாதிபதிக்கும் அதே உடம்பு தான். என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். நீ எதுக்கு பெருமை அடிக்கிற? மொத்தத்தை அல்ல ஒரு இடத்துல கேட்குறான். அல்ல எப்படி கேட்குறான்னு சொன்னால், அல்ல அழகாக கேட்கின்றான். உங்களுடைய தாயுடைய வயிற்றில் உங்களை வெளியேற்றியது நாம் தான். நானா வந்தேன் வெளியே? அல்லாஹ் சொல்ல நான் தான். உங்களுக்கு கண்ணை தந்தது, காதை தந்தது, உள்ளத்தை சிந்திக்கக்கூடிய இந்த உள்ளத்தை தந்தது நான் தான். அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியையும், காதுக்கு கேட்கக்கூடிய சக்தியையும், உள்ளத்துக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை நாங்கள் தான் தந்தோம், உங்களுக்கு உங்கள் வீட்டை நாங்கள் தான் தந்தோம், சொல்லிவிட்டால உங்களுக்கு மனைவியை நாங்கள் தான் தந்தோம், பேர குழந்தைகளை நாங்கள் தான் தந்தோம் உங்களுக்கு. 16வது சூறாவில் இது மொத்தத்தையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதனால தானே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் வெறும் கையோடு தானே போகிறோம். ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோமா? வெறும் அந்த தூக்கிட்டு போகிற சந்துக்கில் வந்து பணக்காரனுக்கு தங்க சந்துக்கும், ஏழைக்கு வந்து இரும்பால் செஞ்ச சந்துக்கு அப்படி என்று இருக்குதா? இந்த சவுதி மன்னனை மௌத்தா போன இடத்துல எதில் எடுத்துகிட்டு போனேன்? எங்கள் ஊரில் சார் சந்துக்கு பெட்டி சும்மா ஒரு பாடையில் தான் எடுத்துகிட்டு போனாங்க. வெளியில் அப்படியே ஜனாசா தெரியும். இது உடம்பு மட்டும்தான் போகும் மண்ணுக்கு. காசு போகுமா? தங்கம் போகுமா? நாங்கள் விதவிதமாக கோடிக்கணக்கில் உடுத்த அந்த ட்ரெஸ்ஸு போகுமா? என் வாகனங்கள் உள்ள போகுமா? எதுவுமே போகாது. எதுக்கு பெருமை அடிக்கிறேன்னு கேட்கும். அல்லாஹ் தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஈக்குவல், சமம். இந்த சமம் என்ற ஈக்குவல் என்ற இந்த தன்மை எனக்குள்ள உங்களுக்குள்ளே வரணும். ரசூலுல்லாஹ் உண்மையிலே தூதராக அனுப்பப்பட்டது அல்லாஹ் என்ன யார் என்று சொல்வதற்காக இல்லை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்வதற்கும் அந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. அந்த ஏற்றத்தாழ்வை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் ரசூலுல்லாஹ் தூதராகவே அனுப்பப்பட்டார்கள். எல்லாம் சமம், எவனுமே பெரியவன் கிடையாது. அபஸ வதவல்லா சூரா இறங்குனது காரணமே அதுதானே, அந்த சம்பவம் தெரிந்தானே. அபஸ வதவல்லா சூரா அப்துல்லா இப்படி உம்மி மக்துமுடைய சம்பவம், கண் தெரியாத சஹாபி, ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க, குறைஷிகளுடைய பெரும் பெரும் தலைவர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் பெருமை அடிப்பதற்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் எந்த ரைட்ஸும் எந்த அதிகாரமும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ் தந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதராக இருந்த அவங்களிடத்திலிருந்து அந்த பணிவு பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் நபியை பார்த்து சொல்கின்றான், நபியை பார்த்து வஹ்பில் ஜனாஹக லிமனித்தபஅக மினல் முஃமினீன், நபியே மூமின்களில் உங்களை யார் பின்பற்றுகின்றார்களோ, உங்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய இறக்கையை தாழ்த்துவீராக, சிறகை தாழ்த்துவீராக அல்லாஹ் சொல்கிறான். சிறக தாழ்த்துறதுன்னா சிறக மேலே ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, சிறக மேலே அடிக்க அடிக்கத்தான் பறவை மேலே போகும். பறவை கீழே இறங்குறது எப்படி? அந்த காற்றை வந்து சிறக கீழே கீழே குறைச்சி தான். அப்போ அல்ல கீழே குறைக்கணுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் அதை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபில் ஜனாஹக, உங்களுடைய இறக்கையை, அந்த சிறகை உங்களை நம்பிக்கை கொண்டவர்களிடத்துல தாழ்த்துவீராங்க. அங்கே போய் நம்பிக்கை கொண்ட எல்லா சகோதரர்கள் தான். அங்கே போயிட்டு நீங்கள் பெருமை அடிக்காதீங்க, அவர்களோடு நல்ல முறையில் பணிவாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற போது, தூதரை நம்பிக்கை கொண்ட நானும் நீங்களும் எப்படி பெருமை அடிப்பது? இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் எப்படி சேருவது? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இந்த குணம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த தலைவி, இந்த இபாதுர் ரஹ்மான், இந்த பணிவாக நடப்பது, பெருமை அடிக்கக்கூடாது என்ற இந்த பகுதியில் இன்னும் சில செய்திகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைய வகுப்பில் பார்ப்போம். வல்ல ரஹ்மான், அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொன்ன அந்த கூட்டத்தில் சொல்லப்படக்கூடிய பண்புகளை கொண்ட மூமின்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.